ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தாங்க உங்கள் கிராமத்து பொண்ணு பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் என்ன சோறு என்ன குழம்புன்னு பார்த்துட்டு இன்றைக்கி சாப்பிட்ற வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. ஏன்னா நான் சாப்பிட்ற வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க. அதனால தான் இன்றைக்கி சாப்பிட்ற வீடியோ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் என்ன சோறுன்னு போய் வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சோறுன்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான பிரியாணி ஸ்டைலில் செஞ்ச தக்காளி சோறுங்க. இங்கே பாருங்கள். அப்புறம் அதுக்கு வந்து சைடிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கத்திரிக்காய், முழு கத்திரிக்காய், நல்லா பிஞ்சு கத்திரிக்காயை போட்டு கத்திரிக்காய் கிரேவி தாங்க செஞ்சுருக்கு. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் சாப்பிட்லாம், பார்க்கலாம். அருமையான ஒரு டேஸ்ட்டுங்க, பக்காவாக இருக்குங்க, அல்டிமேட்டு. எப்பவுமே நான் தக்காளி சாப்பாடு வந்து 2 வகையாக ஆக்குவேன். இந்த மாதிரி இஞ்சி பூண்டு போட்டு பிரியாணி ஸ்டைலில் ஆக்குவேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, தக்காளியை நல்லா உப்பு மிளகாத்தூள் போட்டு கரைச்சி செஞ்சால் அது வேறு லெவலில் இருக்கும். ஆனால் இது வந்து சூப்பராக இருக்குதுங்க, ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்குது. கத்திரிக்காய் தொக்கு அதை விட டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா புளிப்பு காரமாக இருக்குது. இதுக்கு வந்து அவிச்ச முட்டை இருந்தால் அடடா ஏன் கேட்குறீங்க, செம்மையாக இருக்குங்க. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி தக்காளி சாப்பாடுக்கும் கத்திரிக்காய் தொக்கும் சாப்பிட பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குங்க டேஸ்ட்டு. கத்திரிக்காய் தொக்கு வந்து தண்ணி ஊற்றாமல் இது செய்யும், அவ்வளோ அருமையாக இருக்குதுங்க. தொக்கு கொஞ்சம் தக்காளி சாப்பாட்டில் போட்டு இப்படி பிசைஞ்சு சாப்பிட்டா அருமையான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் பொறுமையாக சாப்பிட போகிறேங்க. இப்படியே சாப்பிட்டுட்டே இருந்தாலும் ரொம்ப நேரம் ஆயிரும், பார்க்குறவங்களுக்கே போர் அடிச்சிடும். அதனால இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேனுங்க. பாய்.